பொருள் என்று சொல்லுகிற பொழுது தன்னுடைய உமிழ்நீர், தன்னுடைய எச்சியை அவர் பயன்படுத்துகிறார், உமிழ்நீரை பயன்படுத்துகிறார். முதல்ல அந்த கூட்டத்திலிருந்து அந்த நபரை, காது கேளாத திக்கி பேசுபவருமான அந்த நபரை தனியே அழைத்து செல்கிறார். அழைத்து சென்று தன்னுடைய உமிழ்நீரை முதலாவதாக பயன்படுத்துகிறார். இரண்டாவதாக அந்த உமிழ்நீரை வச்சு நாவை தொடுகிறார். அதுக்கப்புறம் காதை தொடுகிறார், காதையும் தொடுகிறார், நாவையும் தொடுகிறார். மூன்றாவதாக பார்க்கிறபோது ஒரு தாரக மந்திரமான ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார். அதுதான் விடத்தில் இடப்பட்டது, இப்பத்தா, திறக்கப்படு. ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சொல்லை அவர் பயன்படுத்தின அரபிக்கு சொல்லையே இங்கே மார்க் நற்செய்தியாளர் பயன்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை பயன்படுத்துற, எப்பத்தா அன்னைக்கு கத்திப்பார். இன்னைக்கு அதே வார்த்தையை பார்த்து இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றார், எல்லாமே திறக்கப்படு. இந்த வார்த்தையை தான் அவர் அன்னைக்கு பயன்படுத்த அரபிக் வார்த்தை அப்படியே மார்க்க கொடுத்திருக்கிறார். இப்பத்தான் திறக்கப்படி என்று அந்த ஒரு தாரக மந்திரமான ஒரு வலிமை மிகுந்த அந்த சொல்லை ஆண்டவர் இயேசு பயன்படுத்த, இப்படி மூன்று கூறுகளை பயன்படுத்தி இந்த நிலையில் ஆண்டவர் இயேசு இந்த நபருக்கு ஒரு புதிய வாழ்வை, ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். பெரும்பாலும் யூத சமுதாயத்துல நோய் என்று வந்தாலே இவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரையை குத்திடுவாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க. அவ்வளவு அதுக்கு கலகலப்பா பேச மாட்டாங்க, உறவு அதிகமா கொள்ள மாட்டாங்க. ஒரு தனிமையான சூழ்நிலையை தான் பார்க்கலாம். வியாதியஸ்தர்கள் பார்க்கின்ற பொழுது யூத சமுதாயத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது. ஆனால் இவனை தனியே அழைத்து கொண்டு அவன் காதும் கேட்கிறது, நன்றாக பேசுகிறான், அந்த தாரக மந்திரத்தை பயன்படுத்தி எல்லா அவனுடைய உடல் ஊனம், உள்ள ஊனம் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கொடுக்கிறார். எல்லா நிலையிலிருந்தும் அவனுக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிறார். அந்த சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். அவன் வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கின்றார். அந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசுவிடமிருந்து வல்லமையும் அருளையும் ஆசிரியையும் அபரிவிதமாக பெற்று செல்கிறான் அந்த நபர். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய காலகட்டங்களில் நிறைய நேரங்களில் நிறைய கட்டுகளால் நாம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். பாவ சுமையால், இந்த பாவம் சுமை அழுத்துகிறது, பேராசை நம்மை அழுத்துகிறது, இதெல்லாம் போட்டு நம்மளை போட்டு முடக்கி வைக்கிறது. இதுல இருந்து வெளியே வரணும். எப்பத்தான் திறங்க. இந்த தீமையிலிருந்து, பேராசையிலிருந்து, போட்டி பொறாமையிலிருந்து, மன்னிக்காத தன்மையிலிருந்து, இறுக்கமான மனதிலிருந்து வெளியே வரணும். இந்த உடல் ஊனத்திலிருந்து, உள்ள ஊனத்திலிருந்து வெளியே வருகிற பொழுது நிச்சயமாக நாம் புதிய வாழ்வை, புதிய சிந்தனையை நம்மில் வளர்த்துக் கொள்ள முடியும். அதைத்தான் இந்த நாளிலே இந்த நபருக்கு ஆண்டவர் இயேசு கொடுத்த ஆசீர்வாதத்தோடு நம்மையும் எதிர்பார்க்கிறார். பல்வேறு எண்ணங்களோடு, தேவைகளோடு, இயக்கங்களோடு, நோய் நொடிகளோடு அன்னையை பாதத்தை அணுகுகிற பொழுது நிச்சயமாக எனக்கு இறைமகன் வந்து பெற்றுத்தருவ நம்பிக்கையிலே இந்த திருப்பலியில நாம் கலந்து கொண்டு ஜெபிக்கின்ற நாம் முதல்ல நம்ம மாற்றணும். எப்படி அந்த இளைஞன் தனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை வளர்த்து கொண்டு எனக்கு உடற்படி இருக்கின்றது என்று தன்னை வருத்தி கொண்டான். ஆனால் அதுக்கப்புறம் அவன் மனமாற்றம் பெற்றான். இன்னைக்கு நிறைய நேரங்களில் குடும்ப சுமையால், சமூக சூழ்நிலையால், அரசியல் சூழ்நிலையால் நிறைய நேரங்கள்ல இந்த மாதிரி தீமையான கட்டுகளிலிருந்து நாம் கட்டுண்டு இருக்கிறோம். இந்த கட்டுகளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். உடல் உள்ள ஊனம் இவைகளிலிருந்து நாம் விடுவிக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த நம்பிக்கை, எப்படி இந்த விவிலியத்திலே நாம் பார்த்த இந்த புதுமைகள் எல்லாம் நம்பிக்கையோடு அவர்கள் ஜெபிக்கிறார்கள், ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிறார்கள். பேசுகிற பொழுது நம்பிக்கையை பார்த்து அவர்களுக்கு குணம் கொடுக்கிறார். அதே நம்பிக்கையை பார்த்து அன்னை வழியாக ஆண்டவர் இயேசு இன்னைக்கு நமக்கும் உடல் சுகத்தை, உள்ள சுகத்தை, உடல் குணத்தை, உள்ள குணத்தை நிறைவாக குணப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கை நிறைந்த ஜெபத்தை நாம் அழித்து ஜெபிப்போம். ஜெபிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த இதை கொண்டு வெளியில வாழணும். நம்முடைய குடும்பங்களில், இல்லங்களில், பணித்தலங்களில் இதே நம்பிக்கையில் வாழ வேண்டும். பிறரை மன்னிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். போட்டி பொறாமை இல்லாமல் பிறரையும் வாழ வைக்க வேண்டும். அதைத்தான் ராயப்பர் பேதுரு திரு